செத்தா கூட தூக்கி போறதுக்கு ஒருத்தன் வர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் தனியா போன்னு சொல்லிட்டு இருக்க. தனியா போய் நெடி வாழ போற. அப்படி செத்தா கூட தூக்கி போறதுக்கு ஒருத்தன் வர மாட்டேங்குது உனக்குலாம். பொண்ணுங்க நாங்க தனியா வீடு போகணும்னு கேட்கறதே உங்களை உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனணும், இல்ல நீங்க உங்க அம்மா அப்பாவை பார்க்க கூடாது அப்படின்றதுக்காகவும் கிடையாது. எங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நாங்க நிறைவேற்றிக்கணுன்றதுக்காக தான் தனியா வீடு கேட்கிறோம். எனக்கு உடம்பு முடியலன்னா கூட என்னால வேலை செய்ய முடியலன்னா நான் நிம்மதியா ஒரு 10 நிமிஷம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது மாமியார் வந்து எதனா சொல்லுவாங்களோ, மாமனார் பார்த்தா எதனா பேசுவாரோ அப்படின்றதுக்காகவே எங்களால உடம்பு முடியலன்னா கூட என்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுல எல்லாருமே இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. என்னால உடம்பு முடியலன்னா கூட ஒரு நாளைக்கு வெளியில வாங்கி சாப்பிடலாம்னு சொல்ற அளவு கூட எனக்கு உரிமை இல்லை. இதுவே தனி கொடுத்துன இருந்தா நான் அவங்க கிட்ட சொல்வேன், எனக்கு உடம்பு முடியலங்க வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கலான்ட்டு. சாப்பாடு விஷயத்துல கூட எனக்கு உரிமை கிடையாது. எனக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் கூட நான் ரூம்குள்ளேயே தான் போட்டு அழகு பார்க்க வேண்டியதா இருக்கு. அது வெளியில போட்டு போனா மாமியார் எதனா சொல்லுவாங்களோ, மாமனார் எதனா சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போனா கூட உங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்டுதான் போக வேண்டியதா இருக்கு. நீங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் என்னால போகிற மாதிரி இருக்கு. என்னோட சின்ன ஆசைகளை கூட என்னால நிறைவேற்றிக்க முடியல. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பயந்து இருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக மட்டும்தான் நாங்க தண்ணி கொடுத்தன வேணும்னு கேட்கிறோமே தவிர உங்களை உங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சுட்டு போகணும்ன்ற எண்ணெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இந்த சுதந்திரத்தெல்லாம் நீங்களே எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாலே நாங்களும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இருப்போம். நான் சொல்றது உண்மைனா கீழே நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.